வணக்கம், நமஸ்காரம். கடமையா உழைக்கிறத விட திறமையா எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கதை. ஒரு நாய் வழி தவறி காட்டுக்குள்ள போயிடுச்சு. ஓகேங்களா? அப்போ அங்க பசியோட வந்த ஒரு சிங்கத்தை பார்த்து ஒரு திட்டம் போட்டுச்சு நாய். ஸோ காப்பாத்திக்கணும், தன்னை காப்பாத்திக்கணும்னு அங்க இருந்த பழைய எலும்புகள்லாம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ட் பண்ணிட்டு ஒரு ஆக்ஷன் மாதிரி பண்ணி, ஆஹா இந்த சிங்கம் இவ்வளோ நல்லா இருக்கு, இவ்வளோ சுவையா இருக்கு, இன்னொரு சிங்கம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சத்தமா உறக்க சொல்லிச்சான். அங்க இருந்து வந்த சிங்கம் காதுல விழுந்து ஓடி போயிடுச்சான், பயந்து ஓடிடுச்சான். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த குரங்கு போய் சிங்கத்துக்கிட்ட கோழி முட்டுருச்சு. கோழி முட்டிட்டு அதெல்லாம் போய் நீ வா போய் சாப்பிடு இந்த நாயை அப்படின்னு சொல்லி குரங்கு போய் சொல்லியிருக்கு. உடனே நீ மேலே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் வேகமா வந்திருக்கு. சிங்க சத்தத்தை கேட்டு அங்க இருந்த நாய் பிளான் போட்டுச்சு, என்ன குரங்க கூப்பிட அனுப்பணுமே, சிங்கம் இன்னும் வரலையே அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பண்ணிருக்கு. ஸோ அவ்வளவுதான், அப்படியே குரங்க தூக்கி போட்டுட்டு சிங்கம் வேகமா ஓடிடுச்சு. இது மாதிரி தான் உங்க கூட இருக்கவங்களும் உங்க ஆஃபீஸ்லயும் உங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ இந்த மாதிரி பல நரிகள் இந்த மாதிரி சிங்கங்கள்லாம் இருப்பாங்க. நீங்க நல்லா ஒர்க் பண்ணாது மட்டும் போதாது, இந்த மாதிரி சுத்தி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நாய் மாதிரி கவனமா பண்ணி நீங்க அதுல முன்னேற வரணும். நல்லா இருக்கா கதை? பாய்.